ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மனோஜ் கடைக்கு வந்து யாரோ வந்து செய்வனை பண்ணி வச்சுட்டாங்க. 3 முட்டையை மந்திரிச்சு கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் மனோஜ் பயந்துடுறாரு. பயந்துக்கிட்டு உடனே வந்துட்டு அவர் பார்க்கு ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் அப்போ தான் வராரு. வந்தோடனே இதை மாதிரி எனக்கு யாரோ முட்டையை மந்திரிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னோடனே, இது செய்வனை முட்டை, நம்ம ஜோசியரை போய் பார்த்து இந்த செய்வனையை எடுத்தால் தான் கடை நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. ரோகிணிக்கு விருப்பம் கிடையாது, ரோகிணி நம்பலை. இருந்தாலும் மனோஜ் பயப்படுறாருன்னு அவங்க போகிறாங்க. அங்கே போனோன்னா அவர் பரிகாரம் சொல்கிறாரு. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னா உடனே அவர் சொல்கிறாரு, மனோஜ் எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. ரோகிணி உடனே முறைக்கிறாங்க, எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்போ உங்களுக்கும் முட்டை செய்வனை பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கும் அந்த ஆபத்து சேர்ந்து தான் வரப்போகுது. இப்போ வந்து என்ன ஆக போகுதுனாக்கா, நீங்கள் வந்து நான் சொல்கிற பரிகாரத்தை வந்து பண்ணணும். அப்படி இல்லாட்டி போனாக்கா நீங்கள் நடுத்தருவுக்கு வந்துடுவீங்க, கடையை இழுத்து மூடிடுவீங்க அப்படிங்கிறாரு ஜோசியர். என்ன இப்படி சொல்கிறீங்க, என்ன பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் சாப்பிடாம நீங்களும் உங்கள் அம்மாவும் விரதம் இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. மறுநாள் காலையில் என்ன பண்ணணும், உங்களோட குலதெய்வமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் வந்து நீங்கள் வேப்பிலையால் உடை அணிஞ்சிக்கணும். நீங்கள் உங்கள் அம்மா மஞ்சள் புடவை கட்டிக்கணும். தீச்சட்டி 3 வாட்டி வந்து பிரகாரத்தை சுற்றி வரணும். தீச்சட்டி எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மாவும் நீங்களும் இதை செஞ்சால் தான் இந்த செய்வனையை வந்து எடுக்க முடியும்னு அவர் சொல்லிடுறாரு. மனோஜ் அதிர்ச்சியில் நிற்கிறாரு. இந்த பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோஹிணி என்ன பண்ணாங்க, வித்யா கிட்ட வந்து அந்த ஃபோனை கொண்டு போய் பீச்சில் வந்து கடலில் தூக்கி எறிய சொன்னாங்கல்ல. நம்ம வந்து வித்யா போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க. அவங்கக்கிட்ட ஸ்கூட்டி இல்லை, சர்வீஸுக்கு விட்டாங்களாம். நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் பீச் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க செருப்பு அறுந்து போயிடுது. செருப்பு அறுந்து போனவொன்னே உடனே ஐயோ பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா செருப்பு அறுந்து போச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது முத்துவோட ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது அங்கே செருப்பு தைக்கிறாங்க. யார், நம்ம பாட்டி தாத்தா இருக்காங்கல்ல, மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிஞ்ச பாட்டி தாத்தா, அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்டக்க போயிட்டு நம்ம வித்தியா செருப்பு தைக்கிறாங்க. செருப்பு தைக்கும் பொழுதே என்னன்னாக்கா, தைச்சி முடிச்சுட்டு ஒரு ஆட்டோவை போகுது. ஒரு ஆட்டோவை கூப்பிட்டுட்டு இவங்க வித்யா வந்து பீச்சுக்கு போகணுன்ட்டு ஏறுறாங்க ஆட்டோவில் ஏறும்போது முத்துவோட ஃபோனை கையில் வச்சுருந்தாங்க பாருங்கள், அது கீழே விழுந்துருச்சு. அது வித்யாவுக்கு தெரியல. அவங்க ஆட்டோவில் போயிட்டாங்க. தாத்தாவும் பாட்டியும் அந்த ஃபோனை பார்த்துட்டாங்க. இந்த பொண்ணு செருப்பு தைச்சிச்சே, கையில் ஃபோன் வச்சுருந்துச்சு, கீழே போட்டுட்டு அது பட்டிக்கு போயிடுச்சு பாரு. சரி திரும்ப தேடிக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது எடுத்துருவாங்க, நம்ம எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி போய் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து தாத்தா கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ முத்துவோட ஃபோனு தாத்தா கைக்கு வந்துருச்சு. அடுத்து என்னென்னா, ரோஹிணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபோனை கொண்டே பீச்சில் தூக்கி எறிஞ்சிட்டியா கடலில் அப்படின்ட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்படி தேடி பார்க்குறாங்க, ஃபோனை காணோம். ஐயோ ஃபோனு எங்கேயோ விழுந்துருச்சே. சரி இவ 10 பொய் சொல்கிறா, நம்ம ஒரு பொய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி கொண்டு போய் பீச்சில் கொண்டே நல்லா கடல் ஆழத்தில் கொண்டே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன், இனிமேல் எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்லி பொய் சொல்லிடுறாங்க ரோஹிணி. இதோட முடிஞ்சிச்சா? இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, மீனா வந்துட்டு அவங்களுக்கு கல்யாண மண்டபத்தில் போய் அந்த டெக்கரேஷன் பண்ணுற ஆர்டர் கேட்குறதுக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்டவுடனே ஓனர் வந்துட்டு சின்ன சின்ன ஆர்டர்லாம் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. சின்ன ஆர்டர் ஏதாவது வந்தால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேசி முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது அந்த ஃபாலோ பண்ணிட்டு வராருல அந்த முருகன்னு ஒருத்தர், அவர் வந்து நிற்கிறாரு. அவர் அங்கேருந்து மீனா கிட்ட வந்து மீனா பார்த்து பயந்துடுறாங்க. கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு, உங்களை அன்றைக்கி நான் பார்த்துட்டு, நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், உங்களை பார்த்துட்டு நான் ஆஃபீஸ் போனேன். கம்பெனிக்கு போனோடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சு, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு அப்படி சொல்கிறாரு. மீனா வந்துட்டு முறைச்சிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது, ஏங்க உங்கள் பேர் என்னான்னு கேட்குறாரு அவர். மீனா எதுவுமே சொல்லலாம், முறைச்சிட்டு போயிடுறாங்க. அவர் ஒன்றே என்ன சொல்லிக்கிறாரு, போயிட்டு முத்தண்ணன்ட்ட தான் அடுத்து ஐடியா கேட்கணுன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை கதை, இதோட இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் மொத்த பேருக்கும் சாக்கடித்த மாதிரி காட்டுறாங்க. விஜயாவுக்கு வந்து சாக்கடிக்குது. விஜயாவை வந்து பார்வதி தொடுறாங்க. அடுத்து பார்வதியை வந்து ரோஹிணி தொடுறாங்க. ரோஹிணியை வந்து ஸ்ருதி தொடுறாங்க. ஸ்ருதியை வந்துட்டு ரவி தொடுறாரு. இப்போ வரிசையாக எல்லாம் அங்கேருந்து ரவியை வந்து மனோஜ் எல்லோரும் வரிசையாக எல்லோரும் சாக்கடிக்குது. அப்படியே கையை வச்சுக்கிட்டே நிற்கிறாங்க எல்லோரும் தடன்னு ஆடிக்கிட்டு. நம்ம மீனா அங்கேருந்து உஷாராக என்ன பண்ணுறாங்க, சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு வந்து விஜயா கையில், என்னை மன்னிச்சிருங்க அத்தை,
உங்களை அடிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாதுன்னு ஓங்கி சப்பாத்தி கட்டியால் கையில் ஒரு அடி அடிக்கிறாங்க. எல்லாரும் கரண்ட்டு சாக்கு விட்டு கீழே விழுவுறாங்க. இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை கதை. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனா வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராருல, மீனா ஹெல்மெட்டை கழட்டிட்டு தான் நிற்கிறாங்க. அப்போ பார்க்குறாரு, நெத்தியில் வகுடில் குங்குமம் வச்சுருக்காங்க, தாலி கயிறு போட்டிருக்காங்க, மெட்டி போட்டிருக்காங்க. இவ்வளவுமா ஒரு மனுஷன் பார்க்க மாட்டார். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாராம். ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆன பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கும் வித்தியாசம் கூடவே தெரியாமல் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். இது என்னத்துக்கு கதை, அந்த கதைன்னு ஒன்றுமே புரியல. இது எதுக்குன்னு ஒரு வேளை சீதாவுக்கு ஜோடிக்காக கொண்டாந்து போட்டிருக்காங்களா என்னங்கிறது தெரில. ஆனால் நல்ல பையனாக தான் இருக்கார் அவர். அது இப்படி தாங்க இருக்குது கதை. இந்த பக்கம் மனோஜோட கதை தான் கொடுமையாக போகுது. செய்வன முட்டையை கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போ இதோட இருக்குது. எப்படியோ முத்துவோட ஃபோனு முத்து கையில் கிடைக்க போகுது. பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் வச்சு பார்ப்பாங்க அந்த ஃபோனை. அந்த பொண்ணு திரும்ப வந்து வாங்க வருதான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா மீனா கிட்டையாவது முத்துக்கிட்டையாதும் இந்த ஃபோனை ஒரு பொண்ணு போட்டுட்டு போயிடுச்சுப்பா, ரொம்ப நாளாக ஆச்சு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஃபோனை பார்த்தோன்னா முத்து இது என்னோடய ஃபோனு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வச்சுக்க போகிறாரு. வீட்டில் போனவொன்னே காட்ட போகிறாரு, என் ஃபோனு காணா போனது கிடச்சிருச்சின்னு. ரோகிணி உடனே டென்ஷன் ஆக போகிறாங்க, நம்ம வித்யா மேலே பொய் சொல்லியிருக்க பற்றியா அப்படின்ட்டு. இதுதான் இவ்வளோ தாங்க நடந்துச்சு சிறகடிக்க ஆசையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.